சோழியன் குடுமி சும்மா ஆடாதுன்னு சொல்லி தமிழ்ல நாங்கள் அடிக்கடி ஒரு பழமொழியை பயன்படுத்துவோம். இது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கு மிகவும் கச்சிதமாக பொருந்தக்கூடிய ஒரு பழமொழி. காரணம் என்னன்னு சொன்னால், அண்மையில பாராளுமன்றத்தில் உரையாற்றுகிற போது தான் தன்னுடைய எம்பி பதவியை, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் என்ற அந்த பதவியை விட்டுக் கொடுக்க போவதாகவும், சட்டத்தரணி கௌசல்யா நரேன் அவர்களை அந்த பதவிக்கு நியமிக்க போவதாக ஒரு கருத்தினை சொல்லியிருந்தார். உண்மையிலேயே பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாத் அவர்கள் எல்லாரும் வரத்துடிக்கிற ஒரு பதவி, நிறைய வரப்பிரசாதங்கள், நிறைய சலுகைகளை உள்ளடக்கிய இந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் என்ற பதவியை உண்மையிலேயே இதய சுத்தியோடு ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் விட்டுக் கொடுக்கிறாரா, அல்லது அதற்கு பின்னால் ஒரு சூழ்ச்சி அல்லது ஒரு மாஸ்டர் பிளான் அல்லது ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்குதா? வாங்க நண்பர்களை, வீடியோக்குள்ள போய் என்ன ஏதுன்றது தெளிவா பார்க்கலாம். வெல்கம் டு ஜேசி சென்டர். நான் ஜியா. நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம். இந்த பாராளுமன்ற தேர்தல் நடப்பதற்கு முதலிலே இவருக்கு இந்த சாவகச்சேரி வைத்தியசாலையோடு சம்பந்தப்பட்ட ஒரு விசாரணை, அதாவது ஒழுக்காற்று விசாரணைக்கு இவர் உட்படுத்தப்படுகிறார். இப்போவும் அந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது, முடிய இல்லை. எப்போ முடியும் என்றும் யாருக்கும் தெரியாது. இந்த விசாரணை ஒரு பக்கம் இருக்கிற இந்த சூழ்நிலையில இவர் இந்த சேவையில இருந்து இடைநிறுத்தப்படுகிறார். இவருக்கு எதிரான விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா, அரசு உத்தியோகபூர்வமாக இவரை சேவையிலிருந்து நிறுத்தார், இடைநிறுத்தி வைத்திருக்குமே ஒழிய ஒட்டுமொத்தமாக இவரை சேவையிலிருந்து விலக்கி விடாது, இவருக்கு எதிரான விசாரணைகள் நடக்கும் வரைக்கும். ஆகவே சேவையில் தொடர்ந்து கொண்டுதான் பாராளுமன்ற தேர்தலிலே வேட்பு மனுவை தாக்கல் செய்கிறார். ஆகவே வேட்பு மனுவை தாக்கல் செய்கிற அந்த சந்தர்ப்பத்தில் அரச சேவையில் இருந்து இவர் இடைநிறுத்தப்பட்டிருந்தாரே ஒழிய சேவையிலிருந்து விலகவோ அல்லது ஓய்வு பெற்றுக் கொள்ளவோ இல்லை. ஒரு தேர்தலில் வேட்பு மனுவை தாக்கல் செய்கிற ஒருவர் அரசு சேவையிலே நீடிக்க முடியாது. அவர் அந்த சேவையிலிருந்து விலகி இருக்க வேண்டும் அல்லது ஓய்வு பெற்றிருக்க வேண்டும் என்பது சட்டம். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில தான் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் ஒழுக்காற்று விசாரணை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிற போது, சேவையிலிருந்து அவர் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்ற போது, பாராளுமன்ற தேர்தலில் வேட்புமனுவை தாக்கல் செய்து தேர்தலில் சுயேட்சை குழுவாக போட்டியிட்டு 20,483 அப்படியான வாக்குகளை பெற்று அவர் யாழ் மாவட்டத்தின் சார்பிலே ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டாக இப்ப பார்லிமெண்ட்ல இருக்கிறார், தொடர்கிறார். இவருடைய எம்பி பதவியை கேள்விக்குட்படுத்தி பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஒருவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இவர் சேவையில் இடைநிறுத்தப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் எப்படி வேட்புமனுவை தாக்கல் செய்து இவர் பார்லிமெண்ட் மெம்பராக வர முடியும் என்ற அளவில் ஒரு கேள்வியை எழுப்பி அதை சவாலுக்குட்படுத்தி ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அதே வேளையில இந்த வழக்கு விசாரணைகள் இழுத்தடிக்கப்பட்டு இப்ப வருகிற ஜூலை மாதம் 2ஆம் தேதி அதற்கான இறுதி விசாரணைக்குரிய தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு விசாரணை இறுதி பகுதியை எட்டி இருக்கிறது. ஜூலை மாதம் 2ஆம் தேதி அதற்கான இறுதி விசாரணைக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னைய காலப்பகுதியில் நாடாளுமன்றத்தில் அர்ஜுனா ராமநாத் அவர்கள் தன்னுடைய பார்லிமெண்ட் மெம்பர் பதவியை துறக்கப் போகிறார். வேறு ஒருவரை அந்த இடத்துக்கு நியமிக்க போவதாக அறிவிக்கிறார். இந்த இடத்துல நீங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். என்னண்டா, நீதிமன்றத்தில் இருக்கிற அந்த வழக்கு விசாரணை, குறிப்பாக அந்த வழக்கு விசாரணை எவ்வாறு செய்யப்பட்டதுன்னு சொன்னால், அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தேர்தலில் போட்டியிடுகிற போது அவர் தாக்கல் செய்த வேட்பு மனு செல்லுபடியற்றது அல்லது சட்டவிரோதமானது என்ற அடிப்படையில் கோ வரண்டோ ஒன்றை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த கோ வரண்டோ ரிட் மனு என்ன சொல்கிறது என்று சுருக்கமாக பார்த்தா நண்பர்களே, ஒரு நபர் பொது பதவியை வகிக்கும் சட்டபூர்வ அதிகாரம் என்னென்ன என்பதை கேள்வி எழுப்புகிற ஒரு நீதி பேரணை தான் ஒரு ரிட். இந்த கோ வரண்டோ இதைத்தான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்றார்கள், இவருடைய எம்பி பதவியை சவாலுக்கு உட்படுத்தி. அவை இந்த வழக்கு விசாரணை எதிர்வருகிற ஜூலை மாதம் 2ஆம் தேதி இறுதி கட்டத்தை தொட காத்திருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த வழக்கு விசாரணை முன்னெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணையினுடைய தீர்ப்புகள் அறிவிக்கப்படுமாக இருந்தால், நிச்சயமாக இவர் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கிற வேளையில வேட்புமனு தாக்கல் செய்தது ஒரு சட்ட விரோதமானது, இவருடைய எம்பி பதவி செல்லுபடியற்றது, ஆகவே இவருடைய பதவியை பறிக்க வேண்டும் அல்லது இவர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்ற ஒரு தன்மையில நீதிமன்றம் என்ன செய்யும், தீர்ப்பினை அறிவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒன்று வரலாம். அப்படி ஒரு தீர்ப்பு ஒன்று அறிவிக்கப்படுமாக இருந்தால் இவர் முற்றாக மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் என்ற அந்த பதவியிலிருந்து விலக்கப்படுவார். அதே வேளையில மேலும் வரப்போகின்ற இந்த வருடத்தில் நடத்தப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்ற மாகாண சபை தேர்தலையும் இவர் போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம்.
அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஒரு ஆசையோடையும் ஒரு எதிர்பார்ப்போடையும் அவர் செயற்பட்டு வருகிறார் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால இந்த கனவு அவருக்கு இல்லாமல் போக சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆகவே நீதிமன்றத்தில் இருக்கிற அந்த வழக்கு விசாரணையை எதிர்கொள்ளாமல் அந்த வழக்கு விசாரணையை தள்ளுபடி செய்து அல்லது அதனை செயலிழக்க செய்ய வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? இப்போது அவர் இருக்கின்ற அந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பதவியை துறக்க வேண்டும். அதற்கு வேறொருவரை நியமித்து விட்டு இவர் வெளியேறுவாராக இருந்தால் அந்த நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் இருக்கு இல்லையா, அந்த வழக்கு தானாகவே இல்லாமல் போய்விடும் அல்லது செல்லுபடியற்றதாகிவிடும். இவர் சட்டவிரோதமாக அல்லது சட்டத்துக்கு புறம்பாக வேட்பு மனுவை தாக்கல் செய்து பாராளுமன்றத்திலே போட்டியிட்டு எம்பியாக மாறிவிட்டார் என்று சொல்லி நீதிமன்றமே அறிவிக்க வேண்டிய தேவையும் வராது. ஆகவே அந்த வழக்கு அப்படியே தள்ளுபடியாகினால் பாராளுமன்ற தேர்தலில் எப்படி ஒரு வேட்பு மனுவை தாக்கல் செய்து போட்டியிட்டு வெற்றி பெற்றாரோ அதே மாதிரியான ஒரு ஃபார்முலாவில் மாகாண சபை தேர்தலையும் வேட்பு மனுவை தாக்கல் செய்து தேர்தலில் போட்டியிட்டு சில வேளைகளில் மாகாண சபை உறுப்பினராக வரலாம். சம்டைம்ஸ் மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டு அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் மாகாண சபை உறுப்பினராக வந்தால் மீண்டும் இவருக்கு எதிராக வேட்புமனு மீதான கேள்வியை எழுப்பி சவாலுக்கு உட்படுத்தி மற்றொரு வழக்கு விசாரணை ஒன்று நீதிமன்றத்தில் போடப்படுவதற்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் பிறகு அது நீதிமன்றத்தில் போய் அதை வழக்கு விசாரணைகளை முன்னெடுக்கப்பட்டு அது விசாரிக்கப்பட்டு தீர்ப்புகள் வர்றதுக்கு சில காலம் எடுக்கும். அந்த காலப்பகுதி வரைக்கும் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் மாகாண சபையில ஒரு உறுப்பினராக தொடர்வதற்கான சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. ஏற்கனவே நீதிமன்றத்தில் இருக்கிற அந்த எம்பி பதவிக்கு எதிரான வழக்கு விசாரணை முடியும் வரைக்கும் அதனுடைய தீர்ப்பு வரும் வரைக்கும் இவர் காத்திருப்பாராக இருந்தால் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய மாகாண சபை தேர்தல் அல்லது மாகாண சபை முதலமைச்சர் அல்லது மாகாண சபையில் ஒரு உறுப்பினராகின்ற கனவு பாழாகி போய்விடும். அதற்கு பிறகு ஒரு அரச ஊழியர் என்ற ஒரு அடிப்படையில் இவருக்கு எதிரான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு பிரச்சனை இல்லாமல் இவர் அரச சேவையிலிருந்து விடுவிக்கப்பட்டால் அல்லது நிறுத்தப்பட்டால் மட்டுமே மேலும் ஒரு தேர்தலையோ அல்லது மேலும் ஒரு வேட்பு மனுவை தாக்கல் செய்து ஒரு தேர்தலில் களமிறங்குறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆகவே இது எல்லாவற்றையும் கருத்தில் எடுத்துக்கொண்ட ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் ஏற்கனவே நீதிமன்றத்தில் தனக்கு எதிராக போடப்பட்டிருக்கிற மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் என்ற அந்த உறுப்புரிமைக்கு எதிரான அந்த வழக்கு விசாரணையிலிருந்து விடுதலை ஆவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த பதவியை வேறொருவருக்கு கொடுத்துவிட்டு அதில் இருந்து தன்னை காத்துக் கொள்வதற்காக விடுதலை ஆவதை தவிர இவருக்கு வேறு வழியே இல்லை. இந்த டெக்னிக்கையும் இந்த உத்திநுட்பத்தையும் தான் அர்ஜுனா ராமநாதன் அவர்களும் விரும்புகிறார் என்றதுல ஐயப்பாடே இல்லை. இப்படி அவர் செய்தால் மட்டும்தான் கௌரவத்தோடு, கௌரவம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் அந்த கௌரவத்தோட பார்லிமெண்ட் மெம்பரை சட்டபூர்வமாக பறிக்காமல் அதுல இருந்து ராமநாதன் அர்ஜுனா விட்டு கொடுத்தார் அல்லது விலகி இன்னொருவருக்கு சந்தர்ப்பம் கொடுத்தார் என்ற அந்த மகிழ்ச்சியோடையும் அந்த கௌரவத்தோடையும் வெளியே அதே விடயத்தை பயன்படுத்தி மாகாண சபை தேர்தலில் களமிறங்கி ஒரு கலக்கிறதுக்கு இவர் முயற்சிக்கிறார். மாகாண சபை தேர்தலில் வெற்றி பெறுவாரா இல்லையா, முதலமைச்சர் ஆவாரா இல்லையா, அவருக்கு வாக்கு போடுறதுக்கு நீங்கள் எத்தனை பேர் காத்திருக்கிறீங்கன்றத நீங்க தான் கமெண்ட்ல பதிவு செய்ய வேண்டும். அது ஒரு புறம் இருக்க, அர்ஜுனா ராமநாதன் அவர்களை சமூக வலைத்தளங்கள்ல படு பயங்கரமாக திட்டி தீர்க்கிற கொட்டி தீர்க்கிற பல பேர் இருக்கிறீங்க. அவரை வைத்தியர் இல்ல பைத்தியர் என்று தான் நிறைய பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்ப பாத்தீங்களா எப்படியான ஒரு உத்திநுட்பத்தையும் எப்படியான ஒரு தந்திரோபாயத்தையும் எப்படியான ஒரு மாஸ்டர் பிளானோட அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்ன்றத இந்த விஷயத்துல இருந்து நீங்க புரிஞ்சு கொண்டிருப்பீங்க. மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் என்ற பதவியை துறப்பது தன்னை தற்காத்து கொண்டு தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை முன்னகர்த்தி செல்வதற்காக மட்டுமே ஒழிய தன்னோடு போட்டியிட்டு அதிகமான விருப்பு வாக்குகளை அவருக்கு அடுத்ததாக பெற்ற கௌசல்யா நரேன் அவர்களுக்கு அந்த பதவியை கொடுக்கணும் என்ற சிந்தனையில இல்லை என்றதை நீங்க புரிஞ்சிருப்பீங்க. ஆகவே இந்த வீடியோ பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்ற அதுவரை நன்றி, வணக்கம்.